தங்கச்சி என் வாழ்க்கைய நாசம் பண்ணுவா, அவங்க அக்கா அங்க சந்தோஷமா என் வீட்டுல வாழ நான் விட்டு வைப்பனா? நீங்க மனசு துடிச்சு சாகணும்னு தான் அவளை துரத்தி விட்டுட்டேன். என் வார்த்தைக்கு மதிப்பில்லாத அந்த வீட்டுல பெருசா என்ன செய்ய முடியும்? அம்மா, அம்மா, என்னாச்சுமா? வேலையில கவனம் இல்லாம என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? மலரோட வாழ்க்கையும் என் வாழ்க்கை மாதிரி ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. நானாவது 3 பிள்ளைங்களை பெத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கை வேணான்னு உதறி தள்ளிட்டு வந்தேன். ஆனா என் பொண்ணு முழுசா வாழவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள வாழ விட்டியா? அம்மா, அம்மா, இதையே நினைச்சு உடம்புக்கு எடுத்துக்காதம்மா. அத்தைதான் அக்காக்காக ஏதாவது செய்யறேன்னு சொன்னாங்கல்லம்மா. அவங்களுக்கு அந்த வீட்டுல மதிப்பில்லைன்னு அந்த அம்மா புலம்பு செடி. அம்மா, அவங்களால பெருசா என்ன பண்ண முடியும்? அவங்களால எதுவும் முடியலனாலும் மாமா வந்துட்டாருன்னா எல்லாமே சரியாயிடுமா? அது வரைக்கும் என் பொண்ணு தனி மரமா தானே நிப்பா. அவளை இந்த நிலைமையில பாக்குறது நான் எப்படி தாங்குவேன்னு தெரியலையே. அம்மா, அக்காக்கு நம்ம எல்லாருமே கூட தானம்மா இருக்கோம். இல்லடி, அம்மா தங்கச்சின்னு எத்தனை பேர் இருந்தாலும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட இருக்கிற மாதிரி வராதுடி. அந்த ஆளை வேணான்னு உதறிட்டு வந்த எனக்கு அந்த ஆள் இல்லாத வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? மாப்பிள்ளைய காதலிச்சு கட்டிக்கிட்ட மலருக்கு அவர் இல்லாம எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கவே நெஞ்சு வலிக்குது மயிலு. அவ என் முன்னால எதையும் காட்டிக்கிறது இல்ல, சகஜமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறா. ஆனா உள்ளுக்குள்ள வாழறது பெத்தவை எனக்கு மட்டும்தான் தெரியும். என் தரித்திரம் பாவம் என் பொண்ணையும் பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறப்போ. அம்மா, 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 என்னாச்சுமா? அம்மா, அம்மா, கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சு? போங்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு வேலை பாருங்க. மயிலி, என்னாச்சு? என்னாச்சுமா? அக்கா பேசிட்டு தவங்க திடீர்னு மயக்கமாயிட்டாங்க அக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. பயப்படாத, ஒண்ணு இல்ல அமைதியாரு. கோமதி, 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 ஏந்திரு, கண்ணு திறந்து பாரு. அம்மா, அம்மா எழுந்திருமா. அம்மா, கொஞ்சம் சீக்கிரமா தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா, அம்மா, கோமதி, அம்மா, ஐயோ அக்கா. கோமதி, அம்மா, எனக்கு எல்லாமே நீதானம்மா. நீ மயிலு, இல்ல கொஞ்சம் வாய் மூடு. படிச்ச பொண்ணு மாத்திர பேசுற, இப்படியா தைரியம் இல்லாம இருப்ப? தைரியமா இரு. உங்க அம்மாக்கு ஒண்ணுன்னா எல்லாமே நீதானே பாத்துக்கணும். கோமதி, கோமதி, அம்மா, கோமதி, எழுந்திருமா. இந்த இப்படி. அம்மா, எழுந்திருமா. கோமதி, தண்ணி தெளிச்சு அம்மா எழுந்திருக்கலையே அக்கா. சரி சரி, அழாத, பாத்துக்கலாம். அதான் நான் இருக்கல. அம்மாக்கு எதுவுமே ஆகாது, நீ கொஞ்சம் தைரியமா இரு. எழுந்திருமா. வண்டி எடுத்துட்டு போய் நம்ம குணசேகர் டாக்டர் கூட்டிட்டு வா. கோமதி, அம்மா, அம்மா, நீங்க அவளை ரூமுக்கு கூட்டிட்டு வாங்க. சரிங்கம்மா. அம்மா, அம்மா, என்னாச்சு டாக்டர்? டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். எங்க அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? உயிருக்கெல்லாம் எதுவும் ஆபத்து இல்லம்மா. அவங்களுக்கு இந்த இடத்துல வேலை செய்யறதுனால மூச்சு விட சிரமப்படுறாங்க. மேற்கொண்டு இங்கே வேலை செஞ்சா ப்ராப்ளம் அதிகமாயிடும், பாத்துக்கங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், ரெஸ்ட் எடுக்கட்டும். வரட்டுங்களா? சரி டாக்டர். டாக்டர் சொன்னது கேட்டியா மயிலு? அம்மாவை நீ நல்லா பாத்துக்கோ, ரெஸ்ட் எடுக்க சொல்லு. இந்த நேரத்திலயும் கோமதி வேலை பாக்குறேன்னு சொல்லும். நீதான் பக்கமா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும், சரியா? அவ ஏஞ்சதும் பாத்தி பத்திரமா கூட்டிட்டு போ. முதலாளி, மயிலு, என்ன ஆச்சரியமா இருக்குது. வா 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 வா, உள்ளார வா. என்ன அங்கே நிக்கிற? உன்னை மாதிரி ஒரு தர்ம தேவதையோட காலடி என் வீட்டுல பதிஞ்சா அதை விட ஒரு பெரிய பெருமையும் கௌரவமும் எனக்கு என்ன இருக்குது?
சும்மா யோசிக்காத. வா வா உள்ளார வா. கண்ணுங்களா மது காயத்ரி, நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமான விருந்தாளே வந்திருக்காங்க. ஆறுறது பாருங்க. ஓடியாங்க 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 ஓடியாங்க. ஹேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் வீட்டு படி ஏறி வந்திருப்ப? மரியாதையா வெளியே படி, இல்லன்னா உனக்கு கொன்னுடுவேன். இரு இரு, எதுக்கு மட்டும் கோபம்? நம்ம சம்மந்தி வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு. உட்கார வச்சு மரியாதையா பேசுறது தானே முறை. இவ அக்காவையே பாக்க பிடிக்கலன்னு நாம துரத்தி விட்டுட்டோம். இவரை எதுக்குப்பா உள்ள கூப்பிடுறீங்க? இவளை பார்த்தாலும் எனக்கு கொல்லணும் போல வெறி வருது. முதல்ல இவளை வெளியே போக சொல்லுங்கப்பா. மது, அவசரப்படாத. இவ இவ்வளவு தூரம் எதுக்கு வந்திருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? வேற எதுக்காகமா வந்திருக்க போற? கல்யாணம் நின்னு போன விடும், கிளவு விடும் மாதிரி தானே. அத பார்த்து ரசிக்கலான்னு வந்திருக்கலாம். திட்டம் போட்டு உன் கல்யாணத்தை நிறுத்திட்டேனே, உன் வாழ்க்கை எப்படி நாசமா போச்சுன்னு சொல்லி மது மனச நோகடிக்க வந்திருக்கலாம். நீ என்னவோ இந்த ஊருக்கு பெரிய மனுஷன்னு சொல்லிக்கிட்டு திரியறிய. உன் மவ கல்யாணத்தை நடத்த கூட உனக்கு துப்பு இல்லையாடான்னு என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்க வந்திருக்கலாம். இல்லைங்க முதலாளி, நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். கேட்டுட்டா? உன்னால நாங்க பட்ட அவமானம் எல்லாம் இல்லன்னு ஆயிரமா? அன்னைக்கு நடந்ததை நினைச்சு இன்னைக்கும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாளே என் மவ. மன்னிப்புங்கிற அந்த ஒத்த வார்த்தையால இவளோட அந்த வலியும் வேதனையும் தீந்துருமா? மன்னிப்பு கேட்கிறாடா, மன்னிப்பு. இந்த பாரு, எனக்கு துரோகம் செஞ்சவன் என்னோட எதிரி. ஆறு வேணாலும் நாம் மன்னிக்க தயார். ஆனா என் மக வாழ்க்கைய அழிச்சு நாசமாக்குன பாரு, உன்னை நான் மன்னிக்கவும் மாட்டேன், தண்டிக்காம விடவும் மாட்டேன். அதான் ஏற்கனவே தண்டிச்சிட்டீங்களே முதலாளி. என் அக்காவை வீட்டை விட்டு துரத்துனது எனக்கு கொடுத்த தண்டனை தானே. எனக்கு மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துக்கே கொடுத்த தண்டனை முதலாளி. ஆமா ஆமா, ஒவ்வொரு நாளும் நீ எவ்வளவு பார்க்கும் போதெல்லாம் ஐயோ நாம தப்பு பண்ணிட்டோமேன்னு உன் மனசு குத்தானும். அந்த வேதனை, அந்த குற்ற உணர்ச்சியில நீ மனசு வெம்பி வெம்பி சாவணும். நான் மட்டும் அப்படி பாதிக்கப்பட்ட பரவாயில்ல முதலாளி. என் அக்கா வாழ வெட்டியா வந்து நிக்கிறத பார்த்து என் குடும்பமே கஷ்டப்படுது. அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதான் அதான் இப்படி சொன்ன பாத்தியா? அதுதான் எங்களுக்கு வேணும். அன்னைக்கு எங்க எல்லாரையும் நீ ஊரை கூட்டி அவமானப்படுத்தினப்ப, இவ கல்யாணத்தை நிறுத்தினப்ப என் பொண்ணு மட்டுமா கஷ்டப்பட்டா? குடும்பத்தோட நாங்க எல்லாரும் தானே அந்த வேதனையை அனுபவிச்சோம். ஏன் இன்னைக்கும் தானே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அதே வேதனைய, அந்த வலிய. காலம் முழுக்கவும் குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் உன் அக்கால இந்த வீட்டை விட்டு துரத்தணும். எங்களோட அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. ஆனா உங்க கஷ்டம் எல்லாம் எதோட தீந்துருச்சுன்னு மட்டும் நினைச்சிடாத. ஏன்னா நீயும் உன் குடும்பமும் என்ன அனுபவிக்க வேண்டியது நிறைய, இன்னும் நிறைய இருக்கு. உங்க கோவம் தீர நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. தயவு செஞ்சு அக்காவை ஏத்துக்கோங்க. சீ! இந்த மாதிரி இங்க வந்து நின்னு கேட்க உனக்கு என்ன நெஞ்செடுத்தோம்? ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் அக்கா உங்க வீட்டுக்கு வாழா வெட்டியா வந்ததுதான். இனி எந்த காலத்திலையும் அவளோட காலு இந்த வீட்டுக்குள்ள பதியவே பதியாது. இப்பவும் சொல்ற முதலாளி,
உங்களுக்கு எதிரி நான் தானே. என் மேல கோவத்தை காட்டுங்க. என் அக்காவை நினைச்சு எங்க அம்மா ரொம்ப வேதனைப்படுறாங்க. எங்க அம்மாவை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு முதலாளி. தயவு செஞ்சு எங்க அக்காவை வீட்டுல சேர்த்துக்கோங்க. ஏய், உன்னை இங்கேயே கழுத்தை நிறுத்து. பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன். இல்ல இனி நீ எங்க காலெல்லாம் விழுந்து கதறி கெஞ்சி அழுதாலும் எங்க முடிவுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. ஓ அக்காளுக்கு இனி வாழ்க்கையில புகுந்த வீடுன்னு ஒண்ணு கிடையாது. அவ சாவர வரைக்கும் காலம் முழுக்க இனி பிறந்த வீட்லயே இருக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒருவேளை கோபி திரும்ப வந்துட்டானா இதெல்லாம் அப்படியே தலைகள மாறி போயிரும் மட்டும் பகல் கனவு கண்டாத. அப்பவும் எதுவும் மாறாது. சாவர வரைக்கும் உன் குடும்பம் இந்த வலியையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். நேருக்கு நேரா மோதி பாக்குற மாதிரி சண்டை போடுங்க முதலாளி. அதுதான் உங்கள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு அழகு. கோவத்துல எங்க அக்கா வாழ்க்கைய அழிச்சிடாதீங்க. அப்புறம் கண்ணு இன்னும் எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கெல்லாம் நீ பெரிய மனசு ஆவல கண்ணு. என் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்தின உனக்கும் உன் குடும்பத்துக்கும் காலத்துக்கும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்க கூடாது. இருக்கவும் நான் விட மாட்டேன். இனி அப்பவும் உன் அக்காளை பார்த்து நீங்களும் உங்களை பார்த்து உங்க அக்காளும் அடுத்து புலம்பி கதறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். முதலாளி நான் சொல்றத கொஞ்சம் போதும் போதும். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. என் பொண்ணுங்க முன்னாடி தேவையில்லாம கோவப்படவனான பாக்குறேன். உசுரோட ஓடு போய் சேரணும்னா இதுக்கு மேலேயே இங்க நிக்காம கிளம்பிரு. என்னை கொலைக்காரன் ஆக்கிறாத. ஏய் முதலாளி ஏய், எங்களை என்ன பாத்துட்டு இருக்க? நாங்களும் பொண்ணுங்கிறதுனால மனசு இறங்கிடுவோம்னு நினைக்கிறியா? வாய்ப்பே இல்ல. கிளம்புடி. ஏய் கிளம்புடி. காலம் ஒரே மாதிரி இருக்காதுன்னு இப்போ உனக்கு புரியுதாடி? அன்னைக்கு கோவில்ல என்னோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு என்ன ஆட்டம் ஆடின நீ. ஆனா இன்னைக்கு என்கிட்ட வந்து கெஞ்சுற கதறுற கால கூட விழ தயாரா இருக்க. உன் மேல கோவம் இருந்தாலும் உன்னை இப்படி பார்க்க பாவமா இருக்கு. நம்ம ஒரு டீல் பேசிக்கலாமா? உன்னால நின்னு போன கல்யாணத்தை நீயே முன்னாடி நின்னு நடத்தி வைக்கணும். செய்ய முடியுமா உன்னால? நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. சிம்பிள். நீ என்ன சொன்னாலும் தலையாட்டுற மாதிரி ஜீவாவை உன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கல. நீ நேரா அவர்கிட்ட போயிட்டு பேசு. நடந்ததெல்லாம் மறந்துட்டு மதுவை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லு. நான் எப்படி அவர்கிட்ட சொல்றது? இவ கல்யாணத்தை நிறுத்துறப்போ அந்த கேள்வி வந்துச்சா உனக்கு? எங்கேயோ தேடி அலைஞ்சு ஆதாரத்தோட வந்து நின்னல. அது உன்னால முடியும்னா இது உன்னால முடியணும். உன்னால நின்ன கல்யாணம் உன்னால நடக்கணும். நான் சொன்ன அவரு ஒத்துப்பாரா? ஒத்துக்கிற மாதிரி நீ பேசணும். எங்களை கையெடுத்து கும்பிட தெரியுதுல, விட்டா கால கூட விழுந்திருப்பல்ல. போ போய் அவர் காலையும் விழு. என் அக்கா வாழ்க்கையை காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சு அழு. என்ன வேணாலும் செய்ய. அவர் சம்மதத்தோட நீ வந்தா
உங்க அக்கா வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. ஜீவா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் அக்காவை வீட்ல சேர்க்க நான் சம்மதிக்கிறேன். நான் ஜீவா வீட்ல வாழ ஆரம்பிச்சாதான் உங்க அக்கா இந்த வீட்ல வாழ முடியும். டீல் இதுதான். மயிலு, ஏன் இங்கே நின்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? உன் அக்கா கல்யாணத்தை ஜீவா தானே நடத்தி வச்சான். அவ வாழ்க்கையில அவனுக்கும் அக்கறை இருக்கும்ல. போய் அவன்கிட்ட போய் பேசி பாரு. உன் அக்காவை வாழ வைக்கிறியா இல்லையாங்கிறது இப்போ உன் கையில தான் இருக்கு. போ. என்ன பாக்குற? போ. மச்சான், மயில் வந்திருக்காடா. மயிலு, வா மயிலு. என்ன இந்த நேரத்துல? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஆமா சார். என்னாச்சு மயிலு? அந்த குருமூர்த்தி ஏதாவது கலாட்டா பண்ணிட்டு இருக்காரா? இல்ல சார். வேற என்ன மயிலு பிரச்சனை? நீ இந்த நேரத்துல வந்திருக்கிறது எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் சார். என்னால நம்பவே முடியல மயிலு. நான் தேடி தேடி வந்து உதவி பண்ணப்பெல்லாம் நீ அதை வேண்டான்னு சொல்லிருக்க. என்னை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணி நோகடிப்ப. ஆனா இப்ப நீயே என்னை தேடி வந்து உதவி கேட்கிற. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு. சொல்லு மயிலு, நான் என்ன செய்யணும்? சொல்லு மயிலு. என்கிட்ட கேட்கறதுக்கு ஏன் இவ்வளவு யோசிக்கிற? மயிலு, எதுவா இருந்தாலும் சொல்லு, நான் செய்யறேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் சார். மயிலு, எப்பன்னு சொல்லு மயிலு. நான் அதுக்கு தானே இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் சார். இதுக்கு பதிலா நீ என்ன செத்து போன்னு சொல்லிருக்கலாம் மயில. உனக்காக நான் சந்தோஷமா செத்து போயிருப்பேன். நான் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது. சார், நடக்காத விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கிறத விட உங்களை விரும்புற மதுவை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. கல்யாணங்கிறது ரெண்டு பேரோட விருப்பத்துல நடக்கணும் மயில. ரெக்கமெண்டேஷன்ல நடக்க கூடாது. எனக்கு என் லட்சியம் தான் பெருசு, உன் லவ் பெருசுலன்னு சொல்லி நீ சொல்லிட்ட. அதுக்கு உனக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்கு. உன் முடிவையும் நான் மதிக்கிறேன். ஆனா அதே மாதிரி என் ஃபீலிங்ஸையும் நீ மதிக்கணும். மனசுல ஒருத்திய வச்சுக்கிட்டு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது நரகம் மயில. அந்த நரகத்துக்கு போகணும் நீ என்ன தள்ள பாக்குற. நீ என்னை ஏத்துக்கலன்னா கூட பரவாயில்ல மயில. கடைசி வரைக்கும் நான் உன் நினைப்பிலேயே வாழ்ந்துருவேன். அதுதான் என்னோட முடிவு, அதுதான் என்னோட விருப்பம். அதை மாத்திர ரைட்ஸ் உனக்கு கிடையாது.
மதுவை கட்டிக்கிறியான்னு நீ கேட்டது இவன் மனசை எவ்வளவு ஹர்ட் பண்ணிருக்குன்னு உனக்கு புரியுதா மயிலு? எனக்கு புரியுதுண்ணா. நான் சார் கிட்ட கேக்குறது பெரும் உதவி இல்ல. இது என்னோட சுயநலம். துளி நியாயம் கூட இல்லாத சுயநலம் தான். ஆனா என் அம்மாவை காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியலண்ணா. மயிலு, ஆன்ட்டிக்கு என்னாச்சு மயிலு? நல்லா தானே இருக்காங்க? வேலை செஞ்சிட்டு இருக்கப்ப அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். மயிலு, நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியதானே மயிலு? ஆன்ட்டியை டாக்டர் கிட்ட கூட்டு போனியா? டாக்டர் என்ன சொன்னாரு? மன அழுத்தத்தினால அம்மாவுக்கு பிபி அதிகமாயிடுச்சான் சார். மாத்திரை கொடுத்திருக்காங்க. ரெஸ்ட் நல்லா எடுக்க சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி எதுவுமே நடக்க கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டே இருந்தேன் மயிலு. நீ ஐபிஎஸ் எக்ஸாம்க்கு படிக்கணுங்கிறதுல ஆன்ட்டி எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அதுக்காக வச்சிருந்த பணம் திருட்டு போனதுல அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க. பணம் திருட்டு போனதுல அம்மாவுக்கு வருத்தம் இருக்குதான் சார். ஆனா அத கூட சமாளிச்சிட்டாங்க. இப்ப அம்மாவுக்கு கவலை எல்லாம் மலரக்காவோட வாழ்க்கைய பத்தி தான் சார்.